கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 6/7/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 1:9. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆஸ்க் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ. இந்த நாளிலும் கேட்கிறதை கொடுக்கும் தேவன் என்கிறதான வார்த்தைகளிலே வேதத்தின் சில வசனங்கள் மூலமாய் உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தை பேசி நாம் இணைந்து தேவ சமூகத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு சிறு பிள்ளையினிடத்தில் சொல்ல சொன்னால் கூட சொல்லும். நாம் அனைவரும் நம்முடைய சிறு பிள்ளை அந்த நாட்களிலிருந்து இந்த வசனங்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கேளாத காதுகளையோ காணாத கண்களையோ கொண்டவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அதை தம்முடைய ஜனத்திற்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு இதை சொல்லுவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதாவது லூக்கா 11 அதில் சொல்லப்பட்டிருக்கும், உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியில் அவன்கிட்ட கேட்பான், என்னுடைய வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான், வழி பிரயாணமாய் ஒருவன் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பிட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ அதனால் எனக்கு 3 அப்பங்களே எனக்கு கடனாக எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஏற்ற வீட்டில் போய் கேட்பான். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் சொல்லுவான், என்னை தொந்தரவு பண்ணாத, நான் வீடெல்லாம் கேட்டெல்லாம் மூடிட்டேன், என் பிள்ளைகளும் என்னோடு கூட படுத்திருக்கிறாங்க, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். பின்பு அவன் எழுந்து அவனுக்கு செவி கொடாவிட்டாலும், அடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறது, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எப்படி கேட்குறது? வருந்தி கேட்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா கெஞ்சி ப்ளீஸ் பண்ணி அழுது ஆண்டவர்கிட்ட அந்த மனிதனிடத்தில் கேட்கிறது. அப்போ அந்த உதாரணத்தை சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்டாலும் நமக்கு ஆண்டவர் தருவார். வருந்தி கேட்கிறது நிமித்தமாய் அதை தருவார். ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 10 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு அதையும் சொல்லிட்டு திரும்ப அடுத்த வசனத்தில் ஆண்டவர் திரும்பவும் அதை பற்றி தான் பேசுகிறார். ஒரு தகப்பனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்கும் பொழுது, எந்த அப்பாவாவது அப்பா அம்மா கேட்குற, உனக்கு நான் கல்லை தரேன், இந்த கல்லை தின்னு அப்படின்னு எந்த பெற்றோரும் அப்படிப்பட்ட கடின மனது உடையவர்களாக இருப்பதில்லை. பசின்னு சொல்லி பிள்ளை கேட்குறப்ப பெற்றோர்கள் எதையாகில செஞ்சு பிள்ளைங்களுக்கு பசி ஆற்றணும்னு நினைப்பாங்க. ஒருவேளை அந்த பிள்ளை எனக்கு மீன் சாப்பிட்ணும் டாடி, மீன் சாப்பிட்ணும் மம்மி, ஆசையாக இருக்குது அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களே நினச்சிக்கோங்க. அப்படி உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கேட்டால், நம்ம யாராவது மீனாக கேட்குற, உனக்கு நான் மீனுக்கு பதிலாக உனக்கு பாம்பை பிடிச்சிட்டு வந்து தரேன், தின்னு அப்படின்னு அப்படி யாராவது நம்ம சொல்லுவோமா? மனசெல்லாம் உடனே அப்படியே பிள்ளை ஆசையாக கேட்குது மீன், இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் மனுஷன் சொல்லுது மனசு. திரும்பவும் ஆண்டு சொல்கிறப்ப, உங்கள் பிள்ளை முட்டை கேட்குது, முட்டை சாப்பிட்றதுக்கு எக்கு வேணும்ன்ட்டு, நம்மளில் யாராவது ஒருத்தர் போய் எக்காக கேட்குற, இந்த உனக்கு நான் தேளை பிடிச்சிட்டு வரேன், அதை பிடிச்சி தின்னு அப்படின்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? நமக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமா? நோ, இல்லை. இதை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா நமக்கு அப்படி சொல்லியிருப்பாங்களா? இல்லை, நான் இன்னைக்கு பெற்றெடுத்த என் பிள்ளைங்களுக்கு நான் இப்படிப்பட்ட வார்த்தை, கடினமான வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமா? இந்த ஃபுட்டோட விஷயத்தில் மட்டும் எந்த அம்மாவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. தனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தன் பிள்ளைக்கு கொடுக்கணுன்னு தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, முதல்ல கல்யாணம் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா, அதில் முழு வயிறு நிறைய சாப்பிட்ருப்பான்,
அவனுக்கு திருமணமானதுக்கு பின்பதாக அது பாதி வயிறாக மாறுகிறது. அப்படின்னு சொன்னால் தனக்கு பாதி, தன்னுடைய மனைவிக்கு பாதி. அதுவும் பிள்ளைகள் 1 அல்லது 2 அப்படி பிள்ளைகள் வரும்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு போகத்தான் பெற்றோர் என்றைக்குமே அப்படி தான் நடக்கும் வீடுகளில். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் இதில் நம்ம பாராட்டி சொல்லணும். புருஷனுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு அநேக நேரத்தில் அநேக பெண்மணிகள் பட்டினியாய் கிடந்திருக்கிறதை நாம் அறிந்திருப்போம், நம்முடைய வீடுகளில் அறிந்திருப்போம். அது நமக்கே தெரியாது. கடைசியில் காலையில் தான் தெரியும் நம்முடைய ஒய்ஃப் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. காரணம், புருஷனோ பிள்ளைங்களோ வயிறார சாப்பிடணும்னு நினைக்கிறவ தான் அந்த பெண்மணி. பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். இதை கேட்கிற குடும்ப தலைவிகள் யாராக இருந்தாலும் உண்மையாக ஒரு ஊழியக்காரனாக நின்று உங்களை நான் பாராட்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளுக்கு ஒத்த வேதத்திலிருந்து சில வசனங்களை சொல்லுகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோபு சொல்ல யோபு 34:27 எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் அப்படின்னு சொல்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கேட்கிறது கர்த்தர் தருவார், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கு அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் அது கர்த்தருக்கு சுத்தம் அப்படின்றத. அது கர்த்தருக்கு சுத்தம்னா அவரே கொடுப்பார். நமக்கு கொடுக்கறது நம்ம கேட்குற காரியம் கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் அது கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நாம் விரும்புகிறதை கேட்கிறதை வாய்க்க செய்கிறவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் இந்த ஜெபத்தை இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொள்ளுகிற காரியம் எது இன்றைக்கும் அதை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. அந்த ஜெபத்தின் இறுதியில் ஆமாப்பா இதை நான் கேட்குறேன் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் காலவேளையில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தைகளை நினைக்கிறோம். நாங்களும் ஒருத்தருக்கும் அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள், ஒரு எதிர்பார்ப்புகள், ஒரு ஜெப விண்ணப்பங்கள் பலவிதங்களில் இருந்திருக்கலாம். பல காரியங்களை கேட்டிருக்கலாம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களும் கேட்டு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய விருப்பத்தை வாஞ்சதை அறிந்து கர்த்தருக்கு பதில் கொடுக்க உடைய சமூகத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நேற்று கேள்வியும் பதிலும், நான் எளியவர்களின் தகப்பனாயிருந்து யார் யாரிடத்தில் யோபு சூகியனான பில்தாத்திடம் சொன்னது. யோபு 29:16. இந்த நாளுக்கான கேள்வி, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.